வாழ்வோம் வாழ்விப்போம். எந்த சிந்தனையும் மற்ற இருக்கணும்னா குரு சிந்தனை. ஏன்னா இந்த குரு யாரு? இறை. வேதத்துல, பழைய வேதங்கள்ல ஒரு கதை உண்டு. அரசன் என்ன பண்றாரு, காட்டுல இருக்கக்கூடிய அந்த மிருகங்கள் எல்லாம் மனிதர்களை வேட்டையாடுதுன்னு சொல்லி இங்க உள்ளவங்க எல்லாம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ அரசர் என்ன பண்றாரு, கொஞ்சம் உறுப்பை சேர்த்துக்கிட்டு காட்டுல இருந்து நாட்டுல இருந்து அரண்மனையில இருந்து காட்டுக்கு வர இதெல்லாம் அழிச்சிடணும்ட்டு. இங்க இந்த மிருகங்களுடைய அவஸ்தை ரொம்ப ஓவரா இருக்கு. இப்ப அரசர் என்ன பண்றாரு, குதிரையில அங்கங்க நீங்க பாத்தீங்கன்னா மிருகங்கள்லாம் வேட்டையாடுதுன்னு சொல்லிட்டு அவரும் தனியா வந்துட்டு இருக்காரு. தனியா இவர் வரும்போது எதிர்க்க அந்த காட்டுல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சேர்ந்து கூட்டமா வராங்க. எதுக்குன்னா மன்னன்ட்ட போய் மண்டிட்டுறணும். நீங்க காட்டுல அழிக்காம நாங்க இங்க இருக்க முடியாது, அதுவரை நாங்க எங்க அரண்மனைக்கு வெளியே கிடக்குறோம்னு சொல்லலாம்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் காத்து வராங்க. இவரு குறுக்க வந்துட்டார். யார் வராரு? அரசர் குதிரையில வர்றார். இவரை பார்த்துட்டாங்க. அவங்க அப்படி இவரை தாண்டி போக போறாங்க. இவரை வகை வைக்கல. ஏன்னா அவங்க யாரும் பார்க்க போறாங்க? அரசனும் பார்க்க போறாங்க. அரசன்கிட்ட பார்த்து சொல்லணும், நாங்க எங்கேயே தங்கிருந்தோம், மிருகங்கள் எல்லாம் அழிச்சிருங்கன்ட்டு. அரசர் என்ன பண்ணாரு, இவங்களை பார்த்தோன்னே டக்குனு குதிரையை நிறுத்தி நெல்லுங்க நெல்லுங்கிற. இல்லப்பா, நாங்க ரொம்ப அவசரமா போறோம், ரொம்ப முக்கியமானது, நிக்க முடியாது, எங்க சூழல் உனக்கு தெரியாது அப்படின்னு உள்ளவங்க எல்லாம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க என்கிட்ட சொல்லுங்க, நான் தீர்க்கிறேன். சொன்னாலே எங்க அரசராலே இன்னும் முடியல, நீ என்னத்த பண்ண போற? நீ என்ன பண்ண போற? இப்ப என்ன சொன்னாங்க, அரசராலே முடியல, நாங்க தான் அரசர்கிட்ட போ. ஏமா, நான் தான்பா அரசு, நான் தான் அரண்மனையில இருந்து வந்திருக்கேன் உங்களை பாக்குறது. ஆமா, அரசர் அரண்மனையில இருந்தவர் தான் அரசர். நாங்கெல்லாம் நம்ப மாட்டோம், நாங்கெல்லாம் நம்ப மாட்டோம்னு போகுதுங்க. இவர் சொல்லி பார்த்தாரு, கேட்கிற மாதிரி இல்ல. ஒருத்தன் சொன்னான், இவர் அடிச்சு கட்டுந்தான். எப்படி இருக்கான்? அரசர் என்ன பண்ணார், சரிப்பா பாவம் வேண்டாம், நீங்க என்னன்னாலும் பண்ணீங்கன்ட்டு விட்டார். இல்ல, கொஞ்சம் தொலை போச்சுட்டு அங்க இருந்து வந்த 2-3 புலி சாடி இவனெல்லாம் அடிச்சு கொதறி யோசிப்பாங்க. வழிகாட்ட வந்தா கூட நம்மை நாமே அழித்துக் கொள்கிறோம். இதுதான் அறியாம். இங்க அறிவு இல்லை. ஏன்னா இவன் தெரிஞ்சு வச்சது எப்படின்னா, அரசர்னா அந்த அரியாசனத்துல அப்படி உட்கார்ந்து கையில செங்கோல் வச்சு 2 பேரும் பக்கத்துல நின்று அப்படியே திரைப்படம் பார்த்து பார்த்து கெட்டு போனாங்க. சினிமால 2 பக்கம் நின்று என்ன பண்ணுவாங்க, அப்படியே வீசிக்கிட்டே இருப்பாங்க. அரண்மனைக்குள்ள நிறைய பேர் உட்கார்ந்து இருந்து பண்ணுவாங்க. இங்க குதிரையில வர்ற ஒத்தாளம் ஒரு ஓட்டாண்டியா வந்துட்டு இருக்காரு. இவரை போய் நம்ம எப்படி அரசன்னு சொல்றதுன்னு இந்த மக்கள் நம்பல. இவன் கற்பனையில வச்சிருக்கிறான். நம்ம லைஃப்ல கெடுற இடமே இதுதான். நம்மளால ஒண்ணு மனசுல நினைச்சு ஒரு கற்பனையை வச்சு நம்ம அழிஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். இது நான் சொல்லல, ரிக்வேதத்துல உள்ள ஒரு கதை, சொல்லப்பட்ட கதை. இத நிறைய உபன்யாசத்துல எல்லாம் சொல்லியிருக்காங்க. காஞ்சி பெரியவர் கூட இந்த கதையை நிறைய இடங்கள்ல சொல்லுவார். இறைவனே நம்ம முன்னாடி வந்தா கூட நம்ம நம்ப மாட்டோம், அப்படி போய் கெட்டு போயிருக்கோம். நம்புங்க. முன்னாடி அவன் ஏழையா இருக்கட்டும், தப்பானவனா இருக்கட்டும், அவனும் மனுஷன் தானே, அவனுக்குள்ள ஒரு ஆன்மா இருக்குது, அவனுக்கு என்ன செய்ய முடியும், நம்ம உதவ முடியும், அப்படி நினைங்க. பகையா நினைக்காதீங்க, பொறாமப்படாதீங்க, உங்களை மாற்றுங்கள். காஞ்சி பெரியவர் இருந்தவரை நல்ல உபதேசம் கொடுத்து இருந்தார் மகா பெரியவர்.